தனுசு லக்கணம் 7ஆம் அதிபதி புதன் 8இல் சூரியனுடன் இணைந்துள்ளது. மணமகனுக்கு ஏதேனும் ஆபத்து உள்ளதா? தனுசு லக்கணம் கணவன் மாமியார் உறவு யாருக்கு இருக்கும்? தனுசு லக்கணத்திற்கு புதன் 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். 7ஆம் வீடு மார்கஸ்தானம் ஆகும். 10ஆம் வீடு கெடுதலான ஸ்தானம் இல்லை. ஆக புதன் தனுசு லக்கணத்திற்கு ஒரு பாதி நன்மை செய்பவராகவும் மறுபாதி தீமை செய்பவராகவும் இருப்பார். பாக்கியாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் அதிபதி என்பதால் ஒரு முழு சுபர் ஆவார். அசுப சுபரான சூரியன் பாதி அசுபரான புதன் 8ஆம் வீடு என்று துர்ஸ்தானத்தில் மறைந்துள்ளது. பாதி அசுபரான புதன் கெடுதலான 8ஆம் வீட்டை மறைவதால் தன்னுடைய கெடுதல் பலனை மேலும் அதிகமாக்குவார். சுபரான சூரியன் தன்னுடைய தன்மையை இழந்து விடுவார். சூரியன் மற்றும் புதன் தனுசு லக்கத்திற்கு 8ஆம் வீட்டில் மறைவதால் கீழ்கண்ட பிரச்சனைகள் எழலாம். ஜாதகரின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவி மற்றும் மாமியார் உறவு பின்னடைவை சந்திக்கும் அல்லது கணவன் மனைவி மற்றும் மாமியார் சிரமத்தினை சந்திக்கலாம். ஜாதகர் தன்னுடைய தகப்பனை உடன் உள்ள உறவு சிக்கலாகும் அல்லது ஜாதகரின் தகப்பனார் சிரமங்களை சந்திப்பார். ஜாதகர் தன்னுடைய ஜாதி, மதம், மொழி, இனம் அல்லது கலாச்சாரத்திற்கு மாற்றாக அல்லது எதிர்மறையாக செயல்படலாம். கேள்விக்கான பதில்: ஆபத்து என்பது பல அர்த்தம் காணலாம். இங்கு புதனும் சூரியனும் 8ஆம் வீட்டில் மறைந்து இருப்பதால் கணவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பது அபத்தமான வாதம். மன வாழ்க்கை சிரமம் ஏற்படலாம்.